new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. 2D Entertainment and Stone Bench Creations வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முதல்ல ஒரு 6-7 மாதம் இருக்கிறதுனே தெரியாது. ஏன்னா பேஷண்ட்டுக்கு பெருசாக அறிகுறி இருக்காது. இன்ஃபேக்ட் இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் கூட பெருசாக தெரியாது. ரொம்ப லேட்டாக தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏன்னா அன்யூஷுவல் வெயிட் லாஸ், பயங்கரமாக வெயிட் குறைஞ்சிரும். ஆள் ரொம்ப ரத்த சோகம் மாதிரி ரொம்ப ஒல்லியாயிருவாங்க. டயரியா கிரானிக்காக ரொம்ப நாள் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த சஸ்பெக்ட் பண்ணுவோம். என்னடா ரொம்ப நாளாக டயரியா போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக வெயிட் குறைஞ்சிட்டே இருக்குன்றார் அப்படின்னும் போது டெஸ்ட் எடுக்கும் போது தான் ஹெச்ஐவின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அதே மாதிரி ஹெச்ஐவினால ஒருத்தர் இறக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்பர் ஷாப் சவர்கத்தி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேச்சுலர்ஸ் மேன்ஷனில் ஒரு 15-20 பேர் தங்கியிருக்காங்க. காமனாக எல்லாருமே ஒரே ரேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு அதில் ஹெச்ஐவி இருந்ததுன்னா அவர் ரேசர் யூஸ் பண்ணும்போது அந்த ரத்தம் எதை கிழிச்சு அந்த பிளேடில் இருந்ததுன்னா அதே பிளேடை இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது அவருக்கு போய் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளட் கான்டாக்ட் ஆர் பாடி ஃப்ளூயிட் கான்டாக்ட் எந்த மீன்ஸில் இருந்தாலுமே ஹெச்ஐவி பரவும். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா நோய் மாதிரி இதையும் ஒரு நோயாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? முன்னாடிலாம் அந்த குஷ்ட நோய் இருக்கிறவங்களே ஒதுக்கி வைப்பாங்க. லெப்ரசின்னு சொல்லுவாங்க. கை இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னது, அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ். ஓகே, அது உள்ள வருது. இதுக்காக ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் ஆல்ரெடி தெரிஞ்சவர் ஒருத்தர் ஹெச்ஐவியாக இருக்காரு. அவங்க வீட்டில் ரகசியமாக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க இவருக்கு அப்படின்னும் போது ஒருத்தர் ஒரு அங்கிள் வந்திருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூரின் போகிற இடத்துல ஆண்குறியில் மல்டிபிள் புண்ணு இருந்தது. ஓகேங்களா? என்னடா அது இவ்வளோ புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்படும் போது அவர் என்னப்பா ரீசெண்டாக எங்கேயாவது செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களான்னா, ஆமாம் ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட நான் போயிருந்தேன் அப்படின்ட்டு. எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். 50 ரூபா கொடுத்தேன். அப்போ 50 ரூபாய்க்கு ஒரு செக்ஸ் நடக்குதுன்னா அது எவ்வளோ இதுவாக இருக்கும்? ஆல்ரெடி ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் தெரிஞ்சு 50 ரூபா கொடுத்துட்டு அந்த செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போயிட்டு வந்திருக்காரு. அப்போது அங்கேருந்து இவர் அந்த இன்ஃபெக்ஷன் வாங்கி வந்திருக்காரு. ஆனால் என்ன கொடுத்துருக்காரு அந்த செக்ஸ் ஒர்க்கருக்கு? ஹெச்ஐவி கொடுத்துட்டு. அந்த செக்ஸ் ஒர்க்கர் கூட இப்போ நம்ம எத்தனை பசங்க போவாங்க, இது 50 ரூபா சீப்பாக இருக்குது, இந்த ஆன்ட்டி கிட்ட போயிட்டு வந்துடுவோம், 100 ரூபா சீப்பாக இருக்குது, இந்த ஆன்ட்டி கிட்ட போயிட்டு வந்துடுவோன்ட்டு போவாங்க. போகும்போது என்ன வாங்கிட்டு வருவானுங்க? பரிசா அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக வாழ்க்கை ஃபுல்லாக ஹெச்ஐவின்ற ஒரு நோயை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஹெச்ஐவி எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பரவுது அப்படின்ட்டு. ஸோ காமனான ஒரு செக்ஸ் ஒர்க்கருக்கு ஹெச்ஐவி வந்துருச்சுன்னா. ஹாய் சார். வணக்கம். வணக்கம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த 6 மாத காலங்களுக்கு முன்னாடியிலேருந்து 25,000 பீப்புளுக்கு மேலே ஹெச்ஐவியில் பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அசம்பிளியில் பேசப்பட்டிருக்கு. ஸோ பீப்புள் எப்படி ஹெச்ஐவின்னு ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிறது தெரியும். பீப்புள் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க, அது இவ்வளோ இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு, எல்லாருமே சில விஷயங்களை சேஃப்டியாக தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே ஹெச்ஐவி பரவதுக்கான காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ், அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் அது ஒரு மோஸ்ட்லி எப்படி ப்ரொஜெக்ட் ஆகப்படும்னா அது ஒரு பால்வினை நோய் அப்படின்றது தான் ப்ரொஜெக்ட் ஆகப்படும். ஏன்னா அதோட பரவல் அந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி 80 to 90% செக்ஷுவலியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனால் செக்ஷுவலி டிரான்ஸ்மிஷன் மட்டுமே ஒரே ரூட்டு கிடையாது. நம்ம பிளட்டில் இருக்கிற அந்த பாடி ஃப்ளூயிடு யார் கூடயாவது கான்டாக்டில் இருந்து எந்த மூலியமாலும் இருந்தாலும் நம்ம பரவ வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பார்பர் ஷாப் சவர்கத்தி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேச்சுலர்ஸ் மேன்ஷனில் ஒரு 15-20 பேர் தங்கியிருக்காங்க. காமனாக எல்லாருமே ஒரே ரேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு அதில் ஹெச்ஐவி இருந்ததுன்னா அவர் ரேசர் யூஸ் பண்ணும்போது அந்த ரத்தம் எதை கிழிச்சு அந்த பிளேடில் இருந்ததுன்னா அதே பிளேடை இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது அவருக்கு போய் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளட் கான்டாக்ட் ஆர் பாடி ஃப்ளூயிட் கான்டாக்ட் எந்த மீன்ஸில் இருந்தாலுமே ஹெச்ஐவி பரவும். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நாட் ஒன்லி செக்ஷுவல், அதுதான் இது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி இந்த நீடில் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஊசி மாற்றி மாற்றி போட்டுக்கிறது, அதுதான் இப்போ அசம்பிளிலையும் சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி கேஸஸ் சேரும்போது நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் கூட அந்த துறை கூட இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா நிறைய பேர் இந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது காமனாக ஒரே சிரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்க ட்ரக்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த சிரிஞ்சஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால பரவக்கூடும் அப்படின்ட்டு. அதுவும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 1-2 விழுக்காடு 2% ரிஸ்க் தான் சான்ஸ். பட் அந்த 2%மே ரிஸ்க் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஒரு 15-20 பேர் எல்லாருமே போதைப் பொருள் கடுமையாக இருக்காங்கன்னும் போது ஸோ ஒருத்தருக்கு குத்திக்கிற நீடில் மாற்றி 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 குத்துறாங்க. அந்த குரூப்பில் யாராவது ஒருத்தருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் புதுசான போதை என்னும் போது அவங்களுக்கு யார் என்ன கிளாஸ் என்ன இது
எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து அந்த போதைன்ற ஒரு ஆங்கிளில் தான் ஒன்று சேருவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ், HIV அந்த மாதிரி நோய் இருந்ததுன்னா அப்போ அந்த நீடில் குத்திட்டு இன்னொருத்தருக்கு மாற்றி குத்திக்கும் போது உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கூடும். ஸோ அதே மாதிரி அழகாக ஒரு படம் கூட வந்தது, அருவின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு HIV பேஷண்டோட லைஃப் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ ஒதுக்கப்படுறாங்க சமுதாயத்தில் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி HIV வந்ததுனால நீங்கள் கெட்டவன்ட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. ஏதோ இளநீர் வெட்டுற அங்கிளோட அந்த பிளட்டு வந்து இவங்க வாயில் போயிடும், அதுக்கப்புறம் இவங்க வாயில் ஏதோ புண்ணு இருக்கும், உடனே ரியாக்ட் ஆகும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன இருக்குதுன்னா ஹெச்ஐவின்றது செக்ஷுவல் மட்டும் டிரான்ஸ்மிஷன் கிடையாது, எல்லா மூலியமாக நீடில் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டூ கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக நிறைய பேர் வந்து ஒரு சீப்பான டேட்டூ போடணும் அப்படின்னு. சீப்னா ஏன்னா செலவு வந்து ஒரு ஆத்தென்டிக் சென்டருக்கு போனீங்கன்னா இந்த டேட்டூ 10,000 ஆகுது, 20,000 ஆகுது அப்படின்னும் போது அதே டேட்டூவை 500 400 கூவி விற்கிறதுக்கு நிறைய டேட்டூ கடைகள் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய நல்ல எக்ஸாம்பிள் வந்து கோவாவில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டூ கடை ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ லைனாக ஒரு 15-20 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க டேட்டூ போடுறதுக்கு. ஓகே, ஏன்னா சீப்பாக இருக்குது, டக்குன்னு போட்டுக்கலான்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் போட்டு முடித்த உடனே அடுத்த ஆள் போய் உட்காருவாங்க, அந்த நீடில் கூட மாற்ற மாட்டாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த நீடிலோட விலை வந்து ஒரு நீடிலும் வந்து விலை அதிகம். ஓகே, ஸோ ஒருத்தருக்கும் நீடில் மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தால் அவன் அப்படி 400 வந்து வியாபாரம் பண்ண முடியும். ஸோ காமன் நீடில் வந்து எல்லா டேட்டுக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாராவது அதில் எக்ஸாம்பிள் ஒரு HIV அங்கிள் நடுவில் உட்காந்துட்டார், 3வது ஆளாக அவர் உட்காந்துருக்காரு, அவருக்கு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போடுறவங்களாம் போடுறாங்கன்னா அப்படியே பரவுது. அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த காமன் நீடில் டிரான்ஸ்மிஷன், பிளேட் டிரான்ஸ்மிஷன், ரேசர் நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ நாட் ஒன்லி இட் இஸ் செக்ஷுவல் டிசீஸ், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிளட் பானாக எப்படி வேணால் வந்து வரலான்றது தான் பாயிண்ட்டு. சார், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு அந்த ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்க இப்படி தான் இருக்கணும், இந்த பீப்புள்ஸ் இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் தரப்பில் இருந்து தான் போகும். இன்னும் வந்து ப்ரைவேட்டில் இந்த மாதிரியான பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு தெரியலை. இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயம் சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் ஸ்டிக்மா பயங்கரமாக இருக்குது இந்த டிசீஸ்க்கு. சோஷியல் ஸ்டிக்மானா ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி பார்க்குறதுன்ட்டு அது ரொம்ப தவறுன்னு தான் பார்க்குறோம். எல்லா நோய் மாதிரி இதையும் வந்து ஒரு நோயாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, முன்னாடிலாம் அந்த குஷ்ட நோய் இருக்கிறவங்களே ஒதுக்கி வைப்பாங்க, லெப்ரசின்னு சொல்லுவாங்க, கை வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னது, அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ். ஓகே, அது உள்ளே வருது. ஸோ இதுக்காக வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லித்தரணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேஷண்ட் ஆல்ரெடி தெரிஞ்சவர் ஒருத்தர் ஹெச்ஐவியாக இருக்கார், அவங்க வீட்டில் வந்துட்டு ரகசியமாக வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க இவருக்கு அப்படின்னும் போது அது ஒரு தேவையில்லாத வேலை. ஏன்னா வந்து அவர் அந்த பெண்ணையும் வந்து ஹெச்ஐவியாக மாற்றிடுவார் கண்டிப்பாக. இல்லைனா வந்துட்டு வாய்ப்பு இல்லை, ஏன்னா செக்ஷுவலி அடுத்து வந்து குழந்தைங்க அப்படின்னும் போது அடுத்து பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு ஹெச்ஐவி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனி மனித வந்து ஒரு ஒழுக்கம் மட்டும் போதும். நான் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னும் போது நம்ம கேர்ஃபுல்லாக வந்துட்டு தேவையில்லாமல் உடல் உறவுன்ற ஆங்கிளில் வந்து பண்ண வேண்டாம். அப்படி சப்போஸ் கூட வந்து டபுள் காண்டம் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள், அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கைன்றது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வந்து செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டாலே நீட்டாக போதும். அதர் தேன் தட் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும், இது பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க யூஸ் பண்ண திங்ஸை யூஸ் பண்ணாவோ, அவங்க குளிச்ச இடத்துல குளிச்சாவோ, அவங்க படுத்த பெட்டில் படுத்தாவோ, இல்லை அவங்களோட இருந்தாவோ நம்மளுக்கு ஹெச்ஐவி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது உண்மைதானா? கண்டிப்பாக வந்து நினப்பு இருக்குது, பட் ஆனால் எதுவுமே உண்மை இல்லைன்றது தானே மேட்டராக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அந்த பேஷண்ட் எல்லாம் கிஸ் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. இதுக்கு மேலே பச்சை என்ன சொல்ல முடியும்? ஓகேங்களா, ஸோ யூ கேன் ஈவன் கிஸ் தம். ஓகேவா, டீப் இந்த லிப் கிஸ்ஸில் கூட பரவாயில்லன்றாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ வந்து நீங்கள் வந்து சூப்பர்ஃபிஷியல் கிஸ் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நான் தான் சொல்லிட்டேன், பாடியோட ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன, பிளட்டு, செமன், இந்த மாதிரி அதுதான் பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்களோட சிறுநீர்லையோ இல்லை டாய்லெட்டோ இல்லைனா எச்சையோ வந்து பாடி ஃப்ளூயிடில் வந்து வராது. ஓகேங்களா, ஸோ அது மூலியமாக பரவாது. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணுற பாத்ரூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, டவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன, இப்போ வேர்வை அதெல்லாம் வராது. ஓகே, இட் இஸ் ஒன்லி இந்த பிளட். ஓகே, அண்ட் இந்த செமினல் ஃப்ளூயிட் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து மக்கள் தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு ஸ்டிக்மாவில் வந்து பீதி அடைகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர, ஆனால் இதில் எதுவுமே உண்மை இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இதை ரொம்ப ஹைப் பண்ணி நம்ம வந்து அது வந்து பேசணும், அது ஒரு நார்மலைஸ் பண்ணணும். சேம் டைம் வந்துட்டு கேர்ஃபுல்னஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம பொதுமக்களுக்கும் கொடுக்கணும், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும். பொதுமக்களுக்கு கேர்ஃபுல்னஸ் என்ன ஆங்கிளில் கொடுக்கணும், எப்போ இந்த மாதிரி அன்னோன் பர்சன்ஸ் கூட நீங்கள் வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காண்டம் மாதிரி யூஸ் பண்ணுங்கள், லேடிஸாக இருந்தால் சர்வைக்கல் கேப், டயஃப்ரம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள். ரெண்டாவது வந்துட்டு நோன் ஹெச்ஐவினா தெரிஞ்சே நீங்கள் போய்ட்டு யாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம சொசைட்டிக்கு சொல்லணும். அதுதான் நம்ம பார்வையாக இருக்குது. ஸோ அதையும் தானே சார், இந்த விஷயம் வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கையில் மட்டும் தான் இருக்குது, ப்ரைவேட்டில் இன்னும் எதுவுமே இல்லை. ஸோ சில பேர் வந்து ரகசியமாக கூட கவர்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்குறாங்க. ப்ரைவேட்டில் யாராவது இந்த மாதிரியான ரகசியமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? ஸோ கொடுப்பாங்களா, டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து என்ன மாற்று கருத்து, கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. ஓகே, ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாக்கோன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நாக்கோ இருக்குது. நாக்கோ கீழே வந்துட்டு ஹெச்ஐவி நோய் வருது. நாக்கோ கீழே வந்து ஹெச்ஐவி மருந்துகள் ஃப்ரீயாக டிஸ்பென்ஸ் செய்யப்படுது, டெஸ்ட் செய்யப்படுது, அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. இதே நீங்கள் இதை போய் ப்ரைவேட்டில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விலைகள் ரொம்ப அதிகம். ப்ரைவேட்டில் வந்து இந்த ஹெச்ஐவி மருந்துகள் விலை ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வந்து பண்ணுறது வந்து ப்ளஸ் ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் போது ஏன் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வந்து போவாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அதனால் கவர்மெண்ட் சைடில் போகிறாங்க. ரெண்டாவது, கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து அந்த டேட்டா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு கருதுது. ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைவேட்டில் இருக்காங்கன்னும் போது அந்த டேட்டாஸ் எத்தனை பேர் பாதிக்கப்பட கரெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாதுன்னு. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் பதிவு பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஸோ ஒரு நோட்டிஃபையபிள் டிசீஸாக கவர்மெண்ட்டுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு ஹெச்ஐவி வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம், இந்த மாதம் வந்து 2 பேருக்கு டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டேட்டா எப்படியும் கொடுப்பாங்க. ஸோ தே வில் மெயின்டைன் த டேட்டா, அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த ப்ரைவசி பிரீச்சு இந்த மாதிரிலாம் நடக்காது. ப்ரைவேட்லேயும் பேஷண்ட்டோட உரிமை, தனியார்லேயும் போய் அவங்க வைத்தியம் பார்க்கலாம், இல்லை கவர்மெண்ட்லேயும் போய் வைத்தியம் பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட உரிமை, கவர்மெண்ட்டில் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த ஆங்கிள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு நல்ல உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் இதெல்லாம் பேசுகிறதுனால நான் பார்த்த ஒரு இது கேஸ் எப்படி ஹெச்ஐவி பரவுதுன்ற மோசமான ஒருத்தர் வந்து ஒரு அங்கிள் வந்திருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த யூரின் போகிற இடத்துல வந்துட்டு ஆண்குறியில் வந்து மல்டிபிள் புண்ணு இருந்தது. ஓகேங்களா, என்னடா அது இவ்வளோ புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கப்படும் போது அவர் வந்து என்னப்பா ரீசெண்டாக எங்கேயாவது நீங்கள் வந்து போனீங்களா, செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களான்னா, ஆமாம் ஒரு செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட நான் போயிருந்தேன் அப்படின்ட்டு. எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஏன்னா இதெல்லாம் கேள்விகள் கேட்க வேண்டும். எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு வந்து 50 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ 50 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு செக்ஸ் நடக்குதுன்னா அது எவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படின்னு. சரி, அப்புறம் அவருக்கு அந்த கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது ஹீமோஃபிலஸ் டுக்ரேயின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா, ஷாங்க்ரான்னு சொல்லுவாங்க, அந்த அல்சர் வந்து அவருக்கு வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி அது இருந்தது. யாருக்கு, அந்த பண்ணுறவங்களுக்கு இருந்திருக்கு, அந்த செக்ஸ் ஒர்க்கருக்கு இருந்திருக்கு. அவங்கக்கிட்டேருந்து இவர் என்ன எடுத்துன்னு வந்திருக்காரு, ஷாங்க்ராய்டுன்னு அந்த கிருமியை எடுத்துன்னு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட பேரெல்லாம் அடிச்சுட்டு மருந்து எடுக்கலாம், இவருக்கு மருந்து எழுதி கொடுக்கலான்னு டேட்டாவை தட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா அந்த ஒரு டேட்டாவில் ஒரு டப்பா அது வந்து காமிக்குது. அப்புறம் சார் என்ன சார் உங்கள் பேர் ஆல்ரெடி எதோ இருக்குன்னா, ஆமாம் சார் நான் ஹெச்ஐவி பாசிட்டிவ்ன்றாரு. ஆல்ரெடி ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் தெரிஞ்சே 50 ரூபா கொடுத்துட்டு அந்த செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போயிட்டு வந்திருக்காரு. அப்போது அங்கேருந்து இவர் அந்த இன்ஃபெக்ஷன் வாங்கி வந்திருக்காரு. ஆனால் என்ன கொடுத்துருக்காரு அந்த செக்ஸ் ஒர்க்கருக்கு, ஹெச்ஐவி கொடுத்துட்டாரு. அந்த செக்ஸ் ஒர்க்கர் கூட இப்போ நம்ம எத்தனை பசங்க போவானுங்க, புரியுதா, 50 ரூபா சீப்பாக இருக்குது இந்த ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு வந்துடுவோம், 100 ரூபா சீப்பாக இருக்குது இந்த ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு வந்துடுவோன்ட்டு போவாங்க. போகும்போது என்ன வாங்கிட்டு வருவானுங்க, பரிசா அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக வாழ்க்கை ஃபுல்லாக ஹெச்ஐவின்ற ஒரு நோயை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஹெச்ஐவி எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பரவுது அப்படின்ட்டு. ஸோ காமனான ஒரு செக்ஸ் ஒர்க்கருக்கு ஹெச்ஐவி வந்துருச்சுன்னா டக்குன்னு அவங்ககிட்ட போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் பரவும். அவனுங்க போயிட்டு திருப்பி அவங்க ஒய்ஃபோட பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட பண்ணுவாங்களா, அடுத்த லெவல். இதுதான் ஹெச்ஐவியோட ஃபேஸ். எனக்கு ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தா வந்துட்டு ஹெச்ஐவி மட்டும் இருக்காது, எல்லா வகையான நோய்களும் அவங்களுக்கு ஒவ்வொன்றா வரும். ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு உடம்புல எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும், ஒவ்வொன்றா போய் தான் அவங்க வந்து இறந்து போவாங்க அப்படிங்கிற தகவல் ஸ்டார்டிங்லேருந்து ஹெச்ஐவின்னு ஒன்று வந்து உலகத்துக்கு தெரியும் போதே எல்லாத்தையும் வந்து சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் உடம்புல? கண்டிப்பாக வந்து ஹெச்ஐவி வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முதல்ல ஒரு 6-7 மாதம் இருக்கிறதுனே தெரியாது. ஏன்னா வந்துட்டு பேஷண்ட்டுக்கு பெருசாக அறிகுறி இருக்காது. இன்ஃபேக்ட் இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் கூட பெருசாக தெரியாது, ரொம்ப லேட்டாக தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏன்னா அன்யூஷுவல் வெயிட் லாஸ், பயங்கரமாக வெயிட் குறைஞ்சிரும், ஆள் வந்து ரொம்ப ரத்த சோகம் மாதிரி வந்து ரொம்ப ஒல்லியாயிருவாங்க, டயரியா க்ரானிக்காக ரொம்ப நாள் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி தான் இந்த சஸ்பெக்ட் பண்ணுவோம், என்னடா ரொம்ப நாளாக டயரியா போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக வெயிட் குறைஞ்சிட்டே இருக்குன்றார் அப்படின்னும் போது டெஸ்ட் எடுக்கும்போது தான் ஹெச்ஐவின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அதேமாதிரி ஹெச்ஐவினால ஒருத்தர் இறக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா, ஏன்னா ஹெச்ஐவினால உங்கள் எதிர்ப்பு சக்தி ரொம்ப டவுன் ஆகிடும், இம்யூனோ டெஃபிஷியன்சி ஆகிடும். அதனால தான் எய்ட்ஸ்ன்ற பேர், அதன் அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதுதான் எய்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகிடும். எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடுச்சுன்னா அப்போ தொற்று நோய்கள் ஈஸியாக வரும். அப்போ ஹெச்ஐவி பேஷண்ட் மோஸ்ட் காமனாக சாவது வேறு ஒரு தொற்று நோய் வந்து ஒரு நிமோனியாவோ இல்லைனா ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனோ இல்லைனா வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனோ வந்து உடனே வந்து அதனால தான் உயிரிழக்குது. அது பேர் ஹெச்ஐவி பேஷண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாகி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம், எஸ்பெஷலி கப்போசி சார்கோமான்னு ஒரு
கேன்சர் ரொம்ப ஈஸியாக ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு வரும். இதெல்லாம் வந்து அதருது. அதனால் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்த் அண்ட் டயட்டை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு எதிர்ப்பு சக்தி குறவுன்றதுனால கண்டிப்பாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இந்த இன்டேக்லாம் நல்லா பண்ணணும். ஹெச்ஐவி மாத்திரைகள் ரொம்ப கரெக்டாக சாப்பிடணும். அதுமாதிரி சேம் டைம் வந்து வேக்சினேஷன் தடுப்பூசிங்க போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ன்றதுனால நிமோனியா தடுப்பூசி, பன்னிக்காய்ச்சல் தடுப்பூசி, கக்குவான் தடுப்பூசி, இந்த தடுப்பூசிங்கெல்லாம் கரெக்டாக அவங்க டைமுக்கு டைம் போட்டுக்கிட்டு வரோம். அப்படி போட்டுக்கிட்டோம்னா ஏகப்பட்ட பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35-40 வருஷம் வரைக்கும் தொந்தரவே இல்லாமல் வாழ்கிறாங்க மாத்திரையை போட்டுக்கிட்டு. புரியுதுங்களா? இப்போ 35-40 வருஷம் வந்து வாழ்ந்தாலே போதுமே, அவ்வளோதானே வாழ்க்கை. இப்போ வந்து அவனுக்கு 30 வயசில் ஹெச்ஐவி வருது, அதுக்கப்புறம் 35-40 வருஷம் வாழ்கிறானா, 70 வயசு ஆகிடுச்சு. 70 வயசுக்கு அப்புறம் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதானே. இப்போ அவன் 35-40 வயசில் ஹார்ட் அட்டாக்லேயே மேலே போயிடுறான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஹெச்ஐவியை ரொம்ப ரொம்ப டென்ஷனாக வந்து எடுத்துக்க வேண்டாம். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக ரொம்ப இதுவாக வேணும். சோஷியல் ஸ்டிக்மா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். கேர்ஃபுல்னஸ் வேணுன்ற மாதிரி ஆங்கிளில் பார்த்தா போதும். கண்டிப்பாக ஹெச்ஐவியை பற்றின ஒரு தெளிவான தகவல் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. 2D Entertainment and Stone Bench Creations வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.